நாங்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் தான் நான் வாழ்கிறேன். இங்கே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரையும் இங்கே அதிகமாக வாழக்கூடிய மக்கள் வந்து சிறுபான்மையினராக தான் இருக்காங்க. ஒரு கணிசமான எண்ணிக்கை இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அதே போல் நிறைய குடிசை பகுதிகள் இருக்கக்கூடிய இடமாவோ, ஹவுசிங் போர்டு இருக்கக்கூடிய இடமாவோ இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதின்றது. இங்கே மக்களுக்கான கோரிக்கைன்றது பல கோரிக்கைகள் இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசினோம்னா ரொம்ப நேரம் போகும். அப்படின்றதால ஒரு சில ஏரியாக்களை குறிப்பிட்டு அந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பக்கிங்ஹாம் கானல் ஒட்டி இருக்கக்கூடிய மக்களை, அதுவும் முக்கியமாக அந்த இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை வந்து அடிக்கடி முயற்சி எடுக்கிறாங்க. அதில் பல மக்களுடைய போராட்டம், பல கட்சிகளுடைய போராட்டத்தால் வந்து அந்த அப்புறப்படுத்தும் பணியை வந்து தொடர்ச்சியாக வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூவம் நதிக்கரை மாதிரி இந்த பக்கிங்ஹாம் கனலை நம்ம வந்து பார்க்க முடியாது. இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு 200 ஆண்டுகள் கூடி முழுமை பெறாத ஒரு நீர்நிலை பகுதி தான். இதை வந்து நீர்நிலை பகுதின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்துவது சரி கிடையாது. இன்னொன்று, இந்த பக்கிங்ஹாம் கனலால் வந்து வெள்ளம் வருது அப்படின்ற ஒரு காரணம் சொன்னாலும் அதுவும் வந்து பெரிய அளவில் வெள்ளம்ன்றது இந்த பக்கிங்ஹாம் கனலால் வந்து வரது கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய எந்த கிரைட்டீரியாக்குள்ளேயும் வராத ஒரு பகுதியை கூட இவங்க அப்புறப்படுத்திட்டு இங்கே வந்து என்ன கொண்டு வர போகிறாங்க, என்ன திட்டங்களை கொண்டு வர போகிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அதில் இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்துல பட்டா வழங்கணும், வீடு வசதியை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கைன்றது இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பக்கிங்ஹாம் கனலில் இவங்க அப்புறப்படுத்தக்கூடிய பகுதி வீடுகள் மட்டுமே ஒரு 2000 வீடுகளுக்கு மேலே இருக்குது. வீடுகளுக்கு ஒரு 4 பேர்னாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000லேருந்து ஒரு 10,000 பேர் வந்து ஒரு வாழ்வாதாரம்ன்றது இந்த வீடு எடுக்கிறதால வந்து பாதிக்கப்படுறதுக்கான சூழ்நிலைன்றது இருக்குது. அதே போல் இது ஒட்டி இருக்கக்கூடிய மாட்டாக்குப்பம் போன்ற பகுதிகள்லாம் பட்டா இல்லாமல் இன்னமும் மக்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க. குறிப்பாக அந்த இடத்த வந்து யார் பேரில் இருக்குன்றதே வந்து அரசாங்கத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா பட்டா கேட்டால் இது வந்து பார்சாதி கோயில் இடம் அப்படின்றாங்க, இல்லைன்னா நவாப் இடம்ன்றாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, இது யார் ஆட்சிக்கு வராங்களோ அந்த கவர்மெண்ட்டு, முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து அது எந்த மாதிரியான லேண்டாக இருந்தாலும் மக்கள் வந்து பல ஆண்டுகளாக வந்து வசிச்சுட்டு வரதால் அவங்களுக்கு எந்த வகை அந்த லேண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு மக்களுக்கு வந்து மடை மாற்றி பட்டா கொடுத்து வந்து லேண்டை கொடுத்தோம்னா அங்கே மேக்சிமம் யாராக இருப்பாங்கன்னா மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, தினசரி வேலைக்கு போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வீட்டில் வந்து ஒரு கல்யாணமோ இல்லை வேறு ஏதோ ஒரு விசேஷம் நடக்குதுன்னா ஒரு லோன் வாங்குறதுக்கோ இல்லை வேறு எதுக்காச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு லோன் வாங்குறதுக்கு கூடயும் வந்து பட்டா இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாகவே மிடில் கிளாஸ்க்கு இந்த மாதிரியான சொத்து இருக்கிறது கடன் வாங்கிறதுக்கு தான் அதிகமாக பயன்படுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ அது கூடயும் நம்மளால் பண்ண முடியன்ற ஒரு ஆதங்கத்தில் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பட்டா கொடுத்தா வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது ஒன்று. கூடுதலாக வந்து பல ஸ்லம் ஏரியாக்கள் இருக்குது, அந்த இடத்துல ஹவுசிங் போர்டு வந்து நம்மளால் கட்டித்தர முடியும், அந்த அளவுக்கான வசதி இருக்கக்கூடிய இடம். அது வந்து ப்ரைவேட் லேண்டு, தோட்டங்கள்னு சொல்லி ட்ரிப்ளிகேனில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அந்த தோட்டத்தை எல்லாத்தையுமே வந்து அதே இடத்துல ஹவுசிங் போர்டு கட்டித்தரதுக்கான ஒரு பணிகளை வந்து வரக்கூடிய ஆட்சியில் யார் வராங்களோ அவங்க வந்து பண்ணாங்கன்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஒரு மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு பயன்பெறும் அப்படின்றது. இப்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். தொகுதியில் வந்து நிறைய தேவைகள், மக்கள் தேவைகள் நிறைய இருக்கிறது. பார்த்திங்கனாக்கா இப்போது குறிப்பாக எடுத்தோம்னா இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் தான் இங்கே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் முக்கியமாக இஷ்யூஸ் வந்து பக்கிங்ஹாம் கெனால் இப்போ ஒட்டி இருக்கிற குடியிருக்கிற குடிமக்களுக்கான பிரச்சனைகள் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. என்னன்னாக்கா நம்ம சுவாமி சிவானந்தா சாலையிலேருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வரைக்கும் ஒரு இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை சீரமைக்கிற பணி அப்படின்னு ஒன்று போயிட்டு அந்த வேலையை முன்னெடுத்து அரசாங்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மக்கள் அதுக்கு ஒத்துழைக்காமல் எதிர்ப்பு தெரிவித்து இதற்கான போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்து நடத்தினாங்க. அதனால் வந்து அரசாங்கம் இந்த விஷயத்தை கைவிட்டுட்டாங்க. மேற்கொண்டு இந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, இங்கே வாழ்கிற மக்களுக்கு இங்கே வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுங்க, எங்களை அப்புறப்படுத்தக்கூடாது, அப்புறப்படுத்தி 40-50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியங்களை எங்களை ஒடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து 100 வருஷமாக வாழ்கிற இந்த இடத்துலையே எங்களுக்கு பட்டா வழங்குங்க
அவங்களுக்கு உங்களுக்கு பக்கிங்காம் கால்வாய்க்கு அவங்களுடைய பவுண்ட்ரி எவ்வளோ தொழில் தேவைப்படுதோ அவ்வளோ தொழில் எடுத்துக்கின்னு மீதி இருக்கிற எங்கள் இடத்துல எங்களுக்கான வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது. எங்களுடைய குழந்தைங்களுடைய கல்வி படிப்பு பாதுகாப்பு, பெண் குழந்தைங்களின் பாதுகாப்பு, இளைஞர்களின் எதிர்காலம், எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால நாங்கள் வந்து இங்கேயே குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கோரிக்கை வந்து திடமாக வச்சுருக்காங்க. அதனால் அரசாங்கம் வந்து அதற்கான வேலையை எதுவுமே செய்யலை. ஆனால் பக்கிங்காம் கால்வாய் தூர்வார பணின்னு சொல்லிட்டு அதை மட்டும் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ நிலுவையில் இருக்கிற வந்து பிரச்சனை. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைன்னு பார்த்தாங்கன்னா நியர்பை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை இருக்குது, காந்தி கஸ்தூரிபாய் மருத்துவமனைன்னு சொல்லிட்டு மகப்பேறு மருத்துவமனை இருக்குது. அங்கெல்லாம் ஏற்கனவே இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சிதலமாகி கொஞ்சம் சரியில்லாதது. இப்போ வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் அதெல்லாம் சீர்படுத்திட்டு வராங்க. இன்னும் வந்து அந்த இடத்துல நிறைய அரசாங்க தனியார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு சிறப்புகள்லாம் வந்து இந்த 2 மருத்துவமனையில் பண்ணோம். மகப்பேறு மருத்துவமனை நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்து மகப்பேறு மருத்துவமனைனா நம்பர் 1 எக்மோரில் இருக்கிற பிள்ளைப்பேர் ஆஸ்பத்திரி. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிற இந்த காந்தி கஸ்தூரிபாய் ஹாஸ்பிட்டல் தான். அது வந்து முக்கியமானது. இது இப்போ நிறைய மகப்பேறு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைகள் ஆயிடுச்சு. காரணம்னா இங்கே சரியில்லாத வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதுனாலே கவனிப்பு இல்லாததுனால அங்கே போகிறாங்க. அதனால் இது முக்கியமான ஒரு மகப்பேறு மருத்துவமனை தான். அந்த மருத்துவமனை வந்து இன்னும் அதில் ஏதாவது சிறப்புகள் செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் மேற்கொண்டு சிறப்புக்கு மக்கள் வந்து போகிறதுக்காக, வர மக்கள் பேஷண்ட் அட்டெண்டர் அங்கே தங்குறதுக்காகவும் நிறைய கவனிப்புகள் நிறைய செஞ்சு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி ராயப்பேட்டை மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு நோயாளி வராங்க, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு சொன்னாக்கா அங்கே இங்கேன்னு அலக்கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வச்சு வானா தனியார் மருத்துவமனை அடுத்து போகிற சூழ்நிலைகள் அங்கே இருக்கிறது. ஏழை எளிய நடுத்தர மக்கள், உழைக்கும் கூலி தொழிலாளர் தான் வந்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு போகிறாங்க. அந்த மக்களுக்கு வந்து போனாங்கன்னா மருத்துவர் அணுகி ஈஸியாக அணுகி அவங்க நல்ல மருத்துவத்தை, சரியான மருத்துவத்தை அவங்களுக்கு நல்லா ஈஸியாகவே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழி பண்ணி எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி இங்கே வந்து நிறைய இந்த சாலை பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது. ஏற்கனவே நோண்டின பள்ளத்தில் மூடாமல் இருக்கிறாங்க, மூடின பள்ளத்தையே சரியாக மூடாமல் இருக்கிறாங்க. இப்போ மழைநீர் கால்வாய்ன்னு சொல்லிட்டு இந்த ஓரமாக எடுத்தாங்க. இந்த மழைநீர் கால்வாய்னா இப்போ தண்ணி நிற்குது, தண்ணி மக்களுக்கு இருக்கிற மழைநீர் கால்வாய் ஒன்று உருவாக்கணும். அது சரியான வேலை தான். ஏன்னா தண்ணி வந்து முழங்கால வரைக்கும் இந்த ஐசோஸ் பகுதியில் இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இங்கே தண்ணி இல்லைனாலும் ஐசோஸ், மீசாப்பட்டை, கோஸ் ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா முழங்கால வரைக்கும் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் போன மக்கள் சிரமப்படக்கூடாதுன்னா அந்த மழைநீர் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்படி கொண்டு வந்த திட்டத்திலே வந்து என்ன பண்ணாங்க, மூடினாங்க. சரியாக தண்ணி போதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்போ கொஞ்சம் நிற்கிது தண்ணி. அதை நோண்ட நேரத்தில் சரியான சாலைகள் அமைக்கலை. அது நோண்டும் போது பிளாட்பாரங்கள்லாம் சிதிலம் அடைஞ்சிடுச்சு, பழுதாயிடுச்சு. அதையே வந்து இந்த 4 வருஷமாகவே அவங்க பண்ணல. அது இப்போ தான் எலெக்ஷன் டைமு, இந்த டைமில் தான் அதையே வந்து கொஞ்சம் பிளாட்பார கல்லெல்லாம் போட்டுக்கிறாங்க. தேர்தல் தேதி அறிவித்ததுனால அந்த வேலையெல்லாம் இப்போ நின்றுடுச்சு. அது மக்கள் வந்து பெரியவங்க போகிறாங்களோ ஸ்கூல் டைமில் வந்து பசங்க அந்த பிளாட்பாரத்தை நடக்கிறவங்க நடப்பாதையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நடப்பாதை ஆயிடுச்சு.